fourth row meter 3 of 2x plus y equal to 7xy, 3 of x plus 3y equal to 11xy. நம்ம என்ன செய்யணும், சொல்யூஷனில் சிம்பிளிஃபை பண்ணணும். ஏன்னா டைரெக்டாக கொடுக்கல, எதுவுமே இன்டைரக்டாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த 3ஆல் மல்டி பண்ணுங்கள். 6x ப்ளஸ்ஸு 3y ஈக்குவல் டு 7xy. இந்த இடத்துல வந்து நான் செய்யணும், போத் சைடும் xyயால் டிவைட் பண்ணுறேன். பை xy பை xy பை xy. இந்த x கேன்சல் ஆனால் 6/y ப்ளஸ்ஸு y கேன்சல் ஆனால் 3/x ஈக்குவல் டு 7. நெக்ஸ்ட் என்ன செய்யணும்னா, இந்த இடத்துல வந்து லிட்டு, ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து என்னன்னா இந்த இடத்துல வந்து டினாமினேட்டரில் இருக்குது ஒய்யும் எக்ஸும். அதனால் லெட்டு 1/x ஈக்குவல் டு ஏவும் 1/y ஈக்குவல் டு பின்னு கொடுத்தா இந்த இடத்துல என்ன வரும்னா 6bன்னு வரும். ப்ளஸ் இந்த இடத்துல வந்து ஏன்னா இன்ட்டு 1 தானே, 1/x தானே, அப்போ ஏ தானே கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல 1/x இல்லை ஏ தானே, அப்போ வந்து 3aன்னு வரும். ஈக்குவல் டு இந்த இடத்துல 7. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அதேமாரி பாருங்கள், இதுவும் சிம்பிளிஃபை பண்ணுவோம். 3x ப்ளஸ்ஸு 3 3 9y ஈக்குவல் டு 11xy. போத் சைடு xyயால் டிவைட் பண்ணுறோம். டிவைடிங் ஆன் போத் சைடு. அப்போ இந்த x கேன்சல் ஆனால் 3/y ப்ளஸ்ஸு இந்த y கேன்சல் ஆனால் 9/x ஈக்குவல் டு xy கேன்சல் ஆனால் இந்த இடத்துல 11. இப்போ என்ன செய்யணும், நம்மளுக்கு தான் கொடுத்துருக்கோமே 1/x ஏவாகும் 1/y b ஆகும். அப்போ 3b ப்ளஸ் 9a ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்கோம் 11. இந்த இடத்துல வந்து ஆர்டர் மட்டும் மாறிக்கிறோம், ஏன்னா b ஏவும் மாறி தானே இருக்குது. அதனால் ஃபஸ்ட் இடத்துல ஏ வர மாதிரி 3a ப்ளஸ் 6b ஈக்குவல் டு 7. 9a ப்ளஸ் 3b ஈக்குவல் டு 11. ஃபஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ இதில் வந்து என்னன்னா, ஒன்று ஏவை வந்து எலிமினேட் பண்ணலாம், இல்லை பியை வந்து எலிமினேட் பண்ண வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு அப்படியே இருக்கட்டும். நம்ம எப்போதுமே வந்து பியை தான் எலிமினேட் பண்ணுறாங்கன்னா 6bன்னு இருக்குது. இந்த இடத்துல 3bன்னு இருக்குது. -2ஆல் மட்டும் மல்டி பண்ணுவோம். செகண்ட் ஈக்குவேஷன் மட்டும். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 1 × 1 3a ப்ளஸ் 6b ஈக்குவல் டு 7 அப்படியே தான் இருக்குது. செகண்ட் ஈக்குவேஷன் மட்டும் -2ஆல் மல்டி பண்ணுறேன். அப்போ மல்டி பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும், அந்த இடத்துல 9 இருந்தது, 9ஆல் -2 மல்டி பண்ணால் -18a. இந்த 3 இருந்து 3ஆல் -2 மல்டி பண்ணால் -6b. 11 இருந்தது -2 பண்ணால் -22. இப்போ இதில் வந்து எது வந்து இப்போ இருக்கா ப்ளஸ் 6b இருக்குது, -6bன்னு இருக்கிறனால எலிமினேட் வந்து எதாவது b எழுதாவது. அப்போ வந்து அந்த இடத்துல வந்து பிக்கர் நம்பர் பாருங்கள், -18 ப்ளஸ் 3ன்னு இருக்குது. அப்போ பிக்கர் நம்பர் பார்க்கும்போது சைன் வந்து மைனஸு 18ல் 3 வந்து சப் பண்ணும்போது நம்மளுக்கு 15a ஈக்குவல் டு -22 ப்ளஸ் 7. இதுலேயும் பார்க்கும்போது பிக்கர் நம்பரோட சைன் வந்து மைனஸு 22ல் வந்து 7 சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து -15. இப்போ a ஈக்குவல் டு இந்த இடத்துல இன்ட்டு -15 டிவைடட் பை இந்த இடத்துல என்ன இருக்குது -15 இருக்கிறதுனால ரெண்டு கேன்சல் ஆனால் மைனஸ் எழுதலாம். இப்போ இந்த இடத்துல ஏவோட வேல்யூ 1. மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இந்த இடத்துல 15 இந்த இடத்துல 15 ஏவோட வேல்யூ 1. a ஈக்குவல் டு 1 இன் 1 வீகர். இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து 3a ப்ளஸ் 6b ஈக்குவல் டு 7 தானே. அப்போ ஏவோட வேல்யூ 1 தானே. அப்போ 3 of 1 ப்ளஸ் 6b ஈக்குவல் டு 7. இதாவது மல்டி பண்ணால் 3a, அந்த 3 இந்த சைடு போனால் -3. அப்போ 6b ஈக்குவல் டு 7 -3. இப்போ 7ல் -3 சப்ட்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன 4ன்னு வருது. அப்போ b ஈக்குவல் டு 4 டிவைடட் பை 6. அப்போ 2 2s are 4, 3 2s are 6. அப்போ b ஈக்குவல் டு 2/3. ஆனால் நம்மளுக்கு xy தானே ஃபைன் பண்ணணும். அப்போ நம்ம என்ன செய்யணும், 1/x ஏன்னு கொடுத்துருக்கோம். 1/x ஈக்குவல் டு a இம்ப்ளைஸ் இந்த இடத்துல என்ன செய்யணும்னா அப்படியே கிராஸ் பண்ணுங்க. அப்போ 1/a ஈக்குவல் டு x. பார்த்தீங்களா, இந்த a இங்கே போயிடுது, x இங்கே வருது. அப்போ நம்மளுக்கு ஏவோட வேல்யூ என்னவா இருக்குது, நம்மளுக்கு 1ன்னு கொடுத்துருக்கோம். அப்போ 1/1 ஈக்குவல் டு x, எக்ஸோட வேல்யூ 1. ஓகேவா. அப்போ y பாருங்க, 1/y ஈக்குவல் டு b-ஆ. அப்போ b இந்த சைடு போய்டும், y இங்கே போய்டுமா. இப்போ 1/b ஈக்குவல் டு y. அப்போ 1/, இங்கே பியோட என்ன இருக்குது 2/3. இப்போ 2/3 வரும்போது அப்போ ரெசிப்ரோக்கலாக ஆகும்போது 3/2 ஈக்குவல் டு y. இப்போ சொல்யூஷன் x, y வந்து எக்ஸோட வேல்யூ வந்து 1, ஒய்யோட வேல்யூ வந்து 3/2. ஃபிஃப்த் ரோ மீட்டர் 4/x ப்ளஸ் 5y ஈக்குவல் டு 7, 3/x ப்ளஸ் 4y ஈக்குவல் டு 5. இதில் வந்து எது மட்டும் டினாமினேட்டரில் இருக்குது, எக்ஸ் மட்டும் தான் டினாமினேட்டரில் இருக்குது. இப்போ லெட்டு 1/x ஈக்குவல் டு a. ஒய்யில் தேவையில்லை, ஏன்னா ஒய் வந்து நியூமரேட்டரில் தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த இடத்துல 4x ப்ளஸ் 5y ஈக்குவல் டு 7 இம்ப்ளைஸ் எப்படி வரும், இந்த இடத்துல 1/x தான் ஏன்னு கொடுத்துக்கலாம். அப்போ 4a ப்ளஸ் 5y ஈக்குவல் டு 7 அப்படி சேஞ்ச் பண்ணிக்கணும். 3/x ப்ளஸ் 4y ஈக்குவல் டு 5னா அப்போ 3a ப்ளஸ் 4y ஈக்குவல் டு 5ன்னு சேஞ்ச் பண்ணிக்கணும். இதில் பாருங்கள், எப்போதுமே நம்ம வந்து என்ன செய்வோம்,
இந்த இடத்துல வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட்லேயும் செகண்ட்லேயும் ஒன்று ஏ வந்து எலிமினேட் ஆகணும், இல்லைனா ஒய் வந்து எலிமினேட் ஆகணும். அப்போ பார்க்கும்போது நம்மளுக்கு மெத்தட் ஆஃப் எலிமினேஷனில் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ணுறேன், 3 ஆல் மல்டி பண்ணுறேன். ஏன்னா இந்த 3 ஆல் இங்கே மல்டி பண்ணிட்டு இங்கே வந்து செகண்ட் ஈக்குவேஷன் 4 ஆல், அதாவது -4 ஆல். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்க 3 ஆல் மல்டி பண்ண, எப்படியாவது நீங்கள் டிவைட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 3 ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணும்போது 3 ஆல் பண்ணும்போது போத் தானே. அப்போ 4 3 சார் 12a, 5 3 சார் 15y ஈக்குவல் டு 7 3 சார் வந்து 21. செகண்ட் என்ன பண்ணுறேன், கேன்சல் பண்ணுற மாரி -4 ஆல் மல்டி பண்ணுறேன். சில பேர் என்ன பண்ணுவாங்க, கீழே வந்து சைன் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணுவாங்க, நான் டேரெக்டாக -4 போட்டிருக்கேன். அப்போ வந்து -4 ஆல் மல்டி பண்ணும்போது -12a. இப்போ பாருங்கள் இந்த இடத்துல பார்க்கும்போது என்னன்னா +12aவும் -12வும் எலிமினேட் ஆகுதா. அப்போ இந்த இடத்துல பாருங்கள் 4 ஆல் -4 மட்டும் -16y ஈக்குவல் டு 5 ஆல் -4 மல்டி பண்ணால் -20. அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது பிக்கர் நம்பர் பாருங்களா, ஒன்று 15 16 பார்க்கும் 16. அந்த பிக்கர் நம்பருடைய சைன் எப்படி இருக்குது, மைனஸ். அப்போ மைனஸ் போட்டாச்சு. 16ல் 15 போயிட்டுனா 1, இந்த இடத்துல y ஈக்குவல் டு அதேமாரி 21 -20. இந்த இடத்துல பிக்கர் நம்பர் வந்து 21 இருக்கிறதுனால அப்போ வந்து சைன் வந்து ப்ளஸ் தான் மறைஞ்சிருக்கும், அதனால +1. இந்த இடத்துல y ஈக்குவல் டு நம்மளுக்கு எப்போதுமே வந்து என்னன்னா மைனஸில் வரக்கூடாது, ப்ளஸில் தான் வரணும். மைனஸை ப்ளஸ்ஸாக போடுவோம்னா ப்ளஸ்ஸாக மைனஸாக போடலாம், இல்லைனா வந்து இப்படியும் போடலாம், ஏன்னா மல்டிப்ளை தானே. அப்போ y ஈக்குவல் டு 1/-1. அப்புறம் நம்ம y யோட வேல்யூ வந்து -1. அப்போ y ஈக்குவல் டு -1 1 we get. அந்த 1ல் போய் அப்ளை பண்ணுவோம், 1லையும் அப்ளை பண்ணலாம், செகண்ட்லையும் அப்ளை பண்ணலாம். அப்போ 4a + 5y = 7. இப்போ 4a + 5y = 7னால அப்போ 4a + 5 of -1 = 7. அப்போ 4a அதை மல்டி பண்ணும்போது -5 = 7. இப்போ 4a = 7. இந்த -5 இங்கே வந்தால் +5a ஆட் பண்ணால் 12. இது மல்டிப்ளை வந்து டிவைட் ஆகும். அப்போ 1 4 is 4, 3 4 சார் நம்மளுக்கு 12. நம்மளுக்கு ஏ தேவையில்லை, எக்ஸ் தான் தேவை. 1/x = ஏன்னா கிராஸ் மட்டும் இது ஏ இங்கே வரும், எக்ஸ் இங்கே வரும். 1/a = x. அப்போ 1/a வேல்யூ 3 இருக்குல்ல, இப்போ எக்ஸோட வேல்யூ 1/3. சொல்யூஷன் x, y = 1/3, ஒய்யோட வேல்யூ தான் சொல்லிட்டேன், ஒய்யோட வேல்யூ -1. 6th row meter 13x + 11y = 70. 11x + 13y = 74. இப்போ என்ன செய்யறேன்னா சொல்யூஷன் 13x + 11y = 70 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். 11x + 13y = 74 க்கு சைன் வைக்க போறீங்களா. இந்த இடத்துல இங்கே இருக்கிற 13 இங்கே 13 வருதா ஒய்யில், இங்கே இருக்கிற 11 இந்த இடத்துல ஒய்னு வருதா. ஸோ அப்போ என்ன சார் பண்ணுவோம்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ணீங்க, நீங்கள் 11ஆல் மல்டி பண்ணீங்க. அப்போ 11 × 13 143x, 11 11 சார் 121y = 70. 11ஆல் மல்டி பண்ணால் 770. செகண்ட் என்ன பண்ணுறீங்கன்னா 13 எடுத்துங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து என்னன்னா எலிமினேட் ஆகும். அப்போ வந்து பார்க்கும்போது என்னன்னா -13 எடுத்துப்போம், கீழே போடுவோம், டேரெக்டாக போட்டுவோம். இப்போ இந்த மைனஸால் 13 × 11 அப்படி மல்டி பண்ணும்போது நம்மளுக்கு -143x. இந்த மைனஸால் ப்ளஸ், அப்போ 13 13 என்ன வரும் உங்களுக்கு, 13 13 169. ஏன்னா மைனஸ் தானே, -8 + மைனஸ் தானே ஒய் ஈக்குவல் டு இந்த 74ஆல் -13 மல்டி பண்ணும்போது -962 வருது. இது ரெண்டு இப்போ நம்மளுக்கு எக்ஸ் வந்து கேன்சல் ஆகிடுது. இதில் -169ல் 121 சப்ட்ராக்ட் பண்ணி பார்க்கும்போது இதில் பார்க்கும்போது பிக்கர் நம்பரே வந்து என்னன்னா பிக்கர் நம்பரோட சைன் வந்து மைனஸாக இருக்கும், மைனஸு. நம்மளுக்கு 48y பாருங்க, ஆமாம் 160 அப்படி பார்க்கும்போது கரெக்டாக இருக்குது. ஏன்னா 9ல் 1 போயிட்டுனா 8, 6ல் 2 போயிட்டுனா 4. ஏன்னா பிக்கர் நம்பர் தான் ஸ்மாலர் நம்பர் சப்ட்ராக்ட் பண்ணும்போது ஒய். இதில் பார்க்கும்போது என்னன்னா -962ல் +770 பார்க்கும்போது 2 கரெக்டாக வந்துடும். இந்த இடத்துல 6ல் வராது உங்களுக்கு பேர வாங்கும்போது இந்த இடத்துல 8 வந்து 8ல் 7 1 வரும், 16ல் 7 வந்து 9 1 192. பிக்கர் நம்பரோட சைன் போட்டுங்க மைனஸ். இந்த மைனஸ் இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடும் உங்களுக்கு. இப்போ 48y = 192, y = 192 / 48. 148 is 48. அப்போ இந்த இடத்துல 4ன்னு வரும் உங்களுக்கு. y = 4. இந்த ஒய்யோட அப்போ ஒய் ஆன்சர் ஓவர். y = 4 in 1 we get. அப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்க்கணும். 13x + 11y = 70. அப்போ 13x + 11 ஆஃப் இந்த இடத்துல 4 மல்டி பண்ணுங்க = 70. ஏன்னா ஒய்யோட வேல்யூ நம்ம இப்போ தான் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணோம் 4ன்னு. 13x + 44 = 70. 13x = 70 - 44. 13x = ரெண்டுத்தையும் வந்து நம்மளுக்கு வந்து சப்ட்ராக்ட் பண்ணும்போது பிக் நம்பர் சைன் வந்து ப்ளஸ் தான் இருக்குது. இப்போ 0ல் 4 6. இப்போ வந்து அந்த இடத்துல பேர வாங்கும்போது 6ன்னு வருது, 6ல் 4 2ன்னு வருதுனால 26.
எக்ஸ் ஈக்குவல் டு 26 இது மல்டிப்ளை இந்த சைடு வந்து டிவைடு இப்போ 113 வரும் அப்போ 213 வந்து நமக்கு 26 the solution is x, y equal to x ஓட வேல்யூ 2 y ஓட வேல்யூ 4 that's all